தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளிவாசல் நுழைவாயில் முன்பு எஸ்டிபிஐ கட்சியினர் காசாவுடன் நாங்கள் என்று கோஷங்கள் முழங்கினர். கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது வான்வெளி தாக்குதல் நடத்தியது. இதில் 1000த்திற்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் உயிரிழந்தனர். இதையடுத்து இந்த போரில் பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள் என 250ற்கும் மேற்பட்ட இஸ்ரேல், அமெரிக்க உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்தவர்களை ஹமாஸ் அமைப்பினர் பணய கைதிகளாக பிடித்து சென்றனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேலும் ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து காசா மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் காசாவை சேர்ந்த 45,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். இந்த போரால் மத்திய கிழக்கு பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வந்தது. மேலும் இந்த போர் உலகையே கலங்கடிக்க செய்தது. 15 மாதங்களுக்கு மேலாக இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினரிடையே நடந்து வரும் இந்த போர் அமெரிக்க அதிபர் டிரம்பின் தலையீட்டின் காரணமாக போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பணய கைதிகளாக பிடித்து சென்ற இஸ்ரேலியர்களை ஹமாஸ் அமைப்பினர் தொடர்ந்து விடுத்து வைத்தனர். பதிலுக்கு பாலஸ்தீன கைதிகளையும் இஸ்ரேல் தொடர்ந்து விடுவித்தது. இந்த போர் முடிவுக்கு வந்தது என உலக மக்களுக்கும் பாலஸ்தீன மக்களும் பெருமூச்சு விட்ட நிலையில் மீண்டும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. போர் ஒப்பந்தத்தை மீறி காசாவின் பல்வேறு பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் கடந்த 18/3/2025 காலை வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல்களில் குழந்தைகள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்கு பெரும் பதற்றம் நீடித்து வருகிறது. இந்நிலையில் போர் ஒப்பந்தத்தை மீறி செயல்படும் இஸ்ரேலை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியின் தலைமை அறிவிப்பின்படி அக்கட்சியினர் காசாவுடன் நாங்கள் என்ற வாசகத்துடன் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்கள் நுழைவாயில் முன்பு கோஷங்கள் எழுப்பி இஸ்ரேலுக்கு எதிராக கண்டனத்தை பதிவு செய்தனர். இதன் ஒரு நிகழ்வாக திருச்சி உக்கடையரியமங்கலம் பகுதியில் உள்ள கலிபா பள்ளிவாசல் முன் 16வது வார்டு தலைவர் சலீம் பாஷா தலைமையிலும் 35வது வார்டு ரஹ்மத் பள்ளிவாசல் முன் தலைவர் அசாருதீன் தலைமையிலும் கோஷங்கள் எழுப்பி கண்டனத்தை பதிவு செய்தனர். இதில் 37வது வட்ட பொருளாளர் உமர் முக்தர், தொகுதி துணைத் தலைவர் கைருன் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கண்டனத்தை பதிவு செய்தனர். போராட்டம் வெல்லட்டும், குரல் கொடுப்போம், 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 குரல் கொடுப்போம். ஆசா மக்களுக்காக குரல் கொடுப்போம், ஆசா மக்களுக்காக குரல் கொடுப்போம், ஆசா மக்களுக்காக குரல் கொடுப்போம், ஆசா மக்களுக்காக குரல் கொடுப்போம். நிற்போம், துணை 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 நிற்போம். ஆசா மக்களுக்காக குரல் கொடுப்போம். கண்டித்திடு